நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆயுத பூஜை. ஸோ அதனால இன்னைக்கு பீட்சா வாங்க போகிறோம். எங்கள் ஊரில் தெருவா ஃபுல்லாக பாக்ஸ் வச்சு பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஷோரூம் வந்த அப்புறம் தெரியும் சம்பவம் இன்னைக்கு ஆயுத பூஜையா. ஸோ அதனால ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நிறைய பேர் பாயாசம் அது சாப்பிடுவாங்க. நாங்கள் இன்டர்நேஷ்னலாக திங்க் பண்ணி நாங்கள் பீட்சா சாப்பிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணோம் என்னென்னா வெஜ்ஜு சாப்பிடவா இல்லை நான்வெஜ் சாப்பிடவான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு பீட்சாவில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வில்லேஜில் இருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பீட்சா சாப்பிட போகிறோம். ஃபைனலாக பீட்சா ஹோமுக்கு வந்துட்டோம். ஃபைனலி நாங்கள் பீட்சா ஹோமில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நாங்கள் கிளம்பு வந்தாண்டு யாரும் இல்லையான்னு தெரில. யாருமே கிடையாது. நாங்கள் தான் இங்கே ராஜா. ஸோ இங்கே ஃபுல்லாக மேனுவல் புக் போட்டிருக்காங்க. ஹாட் டாக்ன்றது நாய்க்கறி எல்லாம் கொடுப்பாங்க போல. பன்னீர் டாக், வெஜ் டாக், டாக்லேயே வெஜ் இருக்கா? இங்கே நாய்க்கறியெல்லாம் விற்கிறாங்க. இது கப்பல்ஸ் வேண்டியே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் உட்காந்தா மட்டும் தெரியாது. ஆனால் அங்கே அவங்க தலையில் வழியே தெரியும். நான் உட்காருங்க தெரியுதான்னு வருது. கப்பல்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். தெரியுது ப்ரோ. இப்போ தெரியல ப்ரோ. கிசடி ப்ரோ. ஸோ கைஸ் இதில் என்னன்னா நீங்கள் குனிஞ்சிருந்து கிஸ் அடிச்சிங்கன்னா இதில் தெரியாது. அதை நிமிர்ந்து அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஓ கைஸ் இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்குது கார்னர் சீட் என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தர் இருந்து பன்னியான் மட்டும் தெரியும். வெரைட்டியான சாதனம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பெப்சி, கொக்கோகோலா, ஸ்ப்ரைட்டு, மாசா அப்படின்னு நிறைய இருக்குது. இங்கேயே நிறைய ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்பெஷலாக வெரைட்டியாக ஒன்று பார்த்தேன். அதான் இந்த புட்டு கூட. புட்டை எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசரில் வச்சு சேல் பண்ணுறாங்க. புட்டை ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இதே மாதிரி தான் ராங் இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே சோஷியல் மீடியாவில் பரப்பி விடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபுட் பிளாகர்ஸ். உங்களுக்கு நான் அவேர்னஸ் கொடுக்குறேன். சரியா? அதை பார்த்துருங்க, சேஃபாக இருங்க. ஃபைனலாக நாங்கள் வாங்கிட்டு ஷோரூம் கிளம்பிட்டோம். அங்கே போய் இதை ஆப்ரேஷன் பண்ணி சாப்பிட போகிறோம். ஆப்ரேஷன் சிந்து சிக்கன் சிக்கன் சிக்கன். ஆமாம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கணும். கைஸ் மேம் கேட்காங்க 300 இதில் என்ன இருக்குன்னு. பீட்சா அப்படி இருக்கு ப்ரோ. இதுக்கு நான் வீட்லேயே கோகனட் பண்ணி வாங்கி அதில் முட்டை வச்சு சிக்கனையும் போட்டு சாப்பிடுவோம் ப்ரோ. பிடிச்சிட்டு இருக்கு ப்ரோ. மேம் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த ரேட்டுக்கு இது ஒர்த் இல்லை. இவங்க சொல்கிற ஃபீல் தான் எனக்கு அடிக்குது. ஒரு பண்ணை தூக்கி அதுக்கு மேலே 2 மிளகு 2-3 சிக்கனை போட்டு தந்தாவ 300 வாங்கிட்டாவ. சரி எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். பாய்.